வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளிக் ஃபவுண்டேஷன். பலருக்கு அடிக்கடி அழுகை வரும், பலருக்கு திடீர்னு துக்க நிலை வரும், ஒரு சிலருக்கு தூக்கம் வராது. அவர்களுடைய உளறல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை தாறுமாறாக பேசுவாங்க, கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. ஒரு சிலருக்கு கெட்ட வார்த்தைகள் வாய் வழியாக வரும், ஒரு சிலர் கெட்ட உணர்வுகளும் கெட்ட சிந்தனைகளும் மனசுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். அப்போ இந்த உணர்வுகள் வர்றதுக்கும் வாய்களில் வார்த்தைகள் வர்றதுக்கும் மனசுக்குள்ள வார்த்தைகள் வர்றதுக்கும் பார்த்தாங்கன்னா அதுக்குண்டான காரணம் என்னென்னா, அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், சொல்ல முடியாத நிகழ்கால நடப்புகள் இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வார்த்தை உணர்வு, எண்ண உணர்வு இதை மாற்றுவதற்கு மனோதத்துவ ரீதியில் உளவியல் பகுப்பாய்வின் மூலமாக தான் அவங்கள மாற்ற முடியுமே தவிர, எண்ணத்தை மாற்றுவதற்கு மருந்து இருக்கான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சிந்தனையை மாற்றுறதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ மருந்துங்கிறது வைரஸுக்கு தானே தவிர வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் அல்ல. கல்வித்திறனாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் தலைமை பொறுப்பை ஏற்று மக்களை வழிநடத்தக்கூடிய திறனாக இருக்கலாம், குடும்ப பொறுப்புகளை ஏற்று குழந்தைகளை கவனிக்கக்கூடிய திறனை உருவாக்குவதற்கு மருந்து இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்திகிட்டே இருக்காங்க, அதை கம்மி பண்ணுறதுக்கு மருந்து இருக்குதான்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னென்னா, அதிகமாக குடி போதை பழக்கத்தில் இருக்காங்க, அதாவது ட்ரக் அடிக்ஷனாக இருக்காங்க, ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்காங்க, இதுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மக்கள் உழைப்பை விட, செயலை விட, அறிவாற்றலை அதிகப்படுத்துவதை விட அவங்க சிம்பிளாக ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படின்னு தான் தேடிட்டுருக்காங்களே தவிர, திறனை உருவாக்குவது எப்படி என்கின்ற தேடல் விஷயம் இன்னும் மக்களுக்கு வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் மேல்தட்டு மக்கள் என்று சொல்லக்கூடிய கார்ப்பரேட் பீப்புள் மட்டும்தான் திறமை வேறு, நோய் வேறு, வைரஸ் வேறு, வாழ்க்கை வேறு, அறிவு வேறு, அதே போல் மருந்து வேறு என்ற வித்தியாசத்தை புரிந்துள்ளார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே ஒருவருடைய திறனை அதிகப்படுத்துவதற்கு அந்த திறன் பற்றாக்குறையை கண்டறிந்து கேள்வி பதில் மூலம் ஒரு தகவலை கொடுத்தால் அந்த திறன் உருவாகாது. ஒருவருக்கு இசை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசை இருக்குதுன்னா, எனக்கு இசை தெரியலன்னு சொன்னோன்னா சரி கற்றுக்குன்னு சொன்னால் அந்த இசையை கற்றுக்கொள்ள முடியாது. அந்த இசையை கற்றலுக்கு உண்டான பல்வேறு செயல்முறைகள், அதே மாதிரி செயல் திட்டங்கள், பாடத்தை செயலாக மாற்றக்கூடிய பாட செயல் திட்டங்கள் தேவை. அதே போல் தான் எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் உளவியலில் ஒருவருடைய திறன் சார்ந்த பிரச்சனை அல்லது திறனை மறைப்பதற்காக அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை, அதே மாதிரி இயல்புக்கு மாற்றமாக நடப்பதற்கான காரணங்கள், இவற்றை பல்வேறு வழிகளில் கண்டறிந்தால் அவங்களை மாற்றுகிறோம். அப்படி தான் மாற்ற முடியும் என்பதுதான் உளவியல் சார்ந்த நடத்தை, அறிவு சார்ந்த உண்மை. தொழில் நிறுவனங்களில் தொழிலாளர்களை மேலாண்மை பண்ணக்கூடிய திறனாக இருக்கலாம். இதற்கெல்லாம் மருந்து இருக்குதா அப்படின்னு ஒரு சிலர் படித்திருந்தும் கூட அறியாமையால் இந்த கேள்வி கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் குழந்தைகள் நாங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது, நாங்கள் சொன்னதை கேட்டுட்டு அவங்க நடக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, இதற்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மருந்தினுடைய உண்மைத்தன்மை இவர்களுக்கு புரிந்து கொள்ளவில்லையா, அல்லது புரியாமல் இந்த காலகட்டத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னும் ஒரு ஆச்சரியமான கேள்வி என்னென்னா, நீட் எக்ஸாமை பாஸ் பண்ணணும் சார், அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும், அதை ஈஸியாக படிக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா, அதை கொடுங்க, எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்லைங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், அதற்கு ஏதாவது மருந்து இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த நூற்றாண்டிலும் இது மக்கள் அறியாமையிலேயே இருக்கிறாங்களா, அல்லது இதை தெரிந்து கொண்டால் உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, அல்லது என்ற ஒரு எண்ணத்தில் இதை உழைப்பில்லாமல் எப்படி ஜெயிப்பது என்று கேட்குறாங்களா? அப்படி மட்டும் மக்களுடைய மனநிலையை, செயல்நிலையை, அறிவு நிலையை மாற்றக்கூடிய ஒரு மருந்து இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் எந்த ஸ்கூலுமே படிக்காமையே அவங்களுக்கு மருந்து கொடுத்து பாஸ் பண்ண வச்சுருவாங்க. இந்த எக்ஸாம்ங்கிற ஒரு விஷயமே இருக்காது. இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது, அல்லது புரிந்து கொள்ள விரும்புவதில்லை. அதே மாதிரி இந்த இலவச மனநிலைன்னு ஒன்று, இவங்க கஷ்டப்பட்டுருவாங்க, அந்த கஷ்டத்துக்கு அடுத்தவங்க செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரக்கு வீட்டிலேருந்து தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் மது போதை பழக்கங்களுக்கு
பழக்கமானவர் ஒருத்தர். அவர் பல லட்சங்களை அந்த குழந்தைகள் இழந்துட்டாங்க. இப்போ வந்து அந்த குழந்தைகள் இவருடைய சேஃப்டி இல்லாத தன்மை, அந்த குழந்தைகளை செல்லம்ங்கிற பேரில் அதிகமாக அந்த குழந்தைகளுக்கு பணத்தை கொடுத்து அது ட்ரக் அடிக்ட் ஆகி அதன் மூலமாக மிகப்பெரிய இழப்புகளை அவர் சந்தித்த பின்னாடி இந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து கம்மி பண்ணுறதுக்கு எங்களுக்கு இலவச ட்ரீட்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. இது எப்படி சாத்தியம்? இவர்கள் செய்த செலவுக்கு அடுத்தவங்க பொறுப்பாக முடியுமா? இதுவும் கூட ஒரு உளவியல் சார்ந்த நோய் தான். ஆக உழைப்பு என்பதை தவிர்த்து இலவசம் என்பது ஒரு நோய் தான். உழைப்பு என்பதை தவிர்த்து கொள்வதற்காக நோய் என்று சொல்லிக்கொண்டு நோயாளி போல் இருப்பதும் ஒரு நோய் தான் அப்படிங்கிறது பலருக்கு புரிவதில்லை. நாங்கள் சந்திக்கக்கூடிய கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒருத்தர் வந்து தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு வந்து, சார் ஏஆர் ரஹ்மான் மாதிரி இவர் இசைத்துறையில் மாற்றணும், இவர் வளரணும், அதுக்கு ஏதாவது மருந்து கொடுன்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் இதுக்கு மேலே அட்வான்ஸாக போய் எங்கள் பசங்க வந்து படிக்கவெல்லாம் மாட்டாங்க சார், கொஞ்சம் லைட்டாக படித்தாவே வரும், அந்த படிப்பு நினைவில் வந்து அவங்க நம்பர் 1 ஃபஸ்ட் கிளாஸில், அதாவது ஸ்கூல் ஃபஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது, பணக்காரனை மாறுறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறது நோக்கம் என்னென்னா, இப்படியெல்லாம் கேள்விகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ மக்களுக்கு வந்து உழைக்க வேண்டும், உழைப்புக்கு செயலாற்றல், அறிவாற்றல், அந்த திறனாற்றல் வேணுங்கிறதே இன்னும் மக்களுக்கு தெரியல. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் பக்கத்து வீட்டில் இப்படித்தான் இருந்து அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்தனால இப்போ நல்லாயிட்டாங்க சார், பக்கத்து வீட்டில் இப்படித்தான் இருந்து அவங்க மருந்து வாங்கி கொடுத்தனால ஃபஸ்ட் மார்க் எடுத்து இப்போ வந்து பெரிய அரசு வேலையில் இருக்காங்க சார், இப்படி தான் ஒருத்தருக்கு வந்து மருந்து வாங்கி கொடுத்து நீட்டில் வந்து இந்தியா லெவலில் மார்க் எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு இதை எங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. எங்ககிட்ட மட்டும் இல்லை, எல்லார்ட்டும் போய் சொல்லி அந்த மாதிரி மருந்து ஒன்று கொடுங்க சார்னு கேட்குறாங்க. இது எப்படின்னே தெரியல. எங்களுடைய நண்பர்களோடு பேசும் பொழுது இந்த விஷயத்தை நாங்கள் நிறைய ஷேர் பண்ணோம். அப்போ மக்கள் வந்து மருந்துங்கிறத எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்னொரு கேஸ் ஹிஸ்ட்ரி என்னென்னா, தன்னுடைய மகனுக்கு திருமணம் ஆகுது. அந்த திருமணத்தில் அந்த பெண் வேணான்னு சொல்லிட்டு அதாவது தன்னுடைய மகனை வந்து நிராகரிச்சுட்டு வேணான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிடுச்சு. இதை தாங்க முடியாமல் இந்த அம்மாவுக்கு வந்து மனசு கஷ்டமாகி அவங்க சாப்பிடாம இருந்து அது நோய்வாய்ப்பட்டு இப்போ வந்து தன் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற எண்ணத்தில் கவலைப்பட்டுருக்காங்க. அதுக்கு வந்து மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு இழப்புக்கு இவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த இழப்பை சரிப்படுத்துறதுக்குண்டான அல்லது இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான எந்த விதமான உளவியல் சார்ந்த வழிகாட்டல் ஆலோசனை எடுத்துக்கொள்ளாமல் அவங்க வந்து, அதாவது அந்த பெண்ணு வந்து என் பையனை நிராகரிச்சிருச்சு, அதனால என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி இவங்க நோயாளியாக மாறிட்டாங்க. இப்போ இந்த நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்கு மருந்து சாப்பிட்டுட்ருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகை. இன்னும் சொல்லப்போனால் இப்படி மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதாவது ஒருத்தருடைய செயலை மாற்றக்கூடியதுக்கு ஏதாவது மருந்து இருந்ததுன்னா அந்த மருந்தை விட்டுட்டு போன மருமகளை கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அல்லவா? அப்போ இந்த புரிதலும் இல்லை. சரி, இன்னும் விளக்கமாக சொல்ல போனோம்னா, ஒவ்வொருத்தருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் சொல்வது மாதிரி நடக்குன்னு அதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதை புரிந்து கொண்டு தான் ஒரு சிலர் வந்து மருந்து விற்கிறங்கிற பேரில் வந்து நிறைய சமூகத்துக்கு புறம்பான செயல்கள் செய்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்ற மாதிரியான கேள்வியில் இவங்க கேட்குறாங்க. அப்போ திறன் வேறு, அறிவு வேறு, அறிவை திறனாக மாற்றக்கூடிய செயல் என்பது வேறு என்பது பலருக்கு புரியவில்லை. ஒரு சிலர் வந்து மருந்து வாங்கி கொடுத்ததுனால அவங்க அமைதியாக இருந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அமைதியாக இருந்துட்டாங்களா அல்லது எந்த விதமான இயக்கம் இல்லாமல் இருந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அவங்களுக்கு அமைதிக்கும் இயக்கம் இல்லாமல் எப்பவுமே தூங்கிட்டு இருக்கிறதுக்கும் பல பேருக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. கெட்ட சிந்தனைகள் வருது, இது எப்படி மாற்றுறது, மருந்து இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மனிதருக்கு வந்து வரக்கூடிய எண்ணங்களை மாற்றக்கூடிய மருந்து இருந்ததுன்னா இந்த உலகத்தில் வந்து கெட்ட எண்ணம்னு வரவே வராது. இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா, மாமியால் பிடிக்காத மருமகளை அல்லது மருமகளை பிடிக்காத மாமியார், இவர்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்து சரிப்படுத்திடலாம் அல்லவா? இப்போ மருந்துங்கிறது வந்து வைரஸுக்கு தானே தவிர வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் அல்ல. ஒரு தனி மனிதனுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் சார்ந்த
உடலியல் ஆரோக்கியம் இவற்றை மாற்றுவதற்கு மைண்ட் செட் நாலேஜ் தெரபியூட்டிக் கன்சல்டன்சி என்பதை உருவாக்கியுள்ளோம். ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அதில் ஒர்க் பண்ணுறவங்களாம் சிறப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு உண்டான மென்டாரிங், இன்டெலிஜென்சி மென்டாரிங் மூலமாக தான் கொண்டு வர முடியுமே தவிர ஒர்க் பண்ணாத அத்தனை பேருக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? நிறுவனத்தில் உள்ள அத்தனை பேருக்கு மருந்து கொடுத்து நல்லா ஒர்க் பண்ண முடியுமா? மேக்ஸ் வராதவங்களுக்கு மேக்ஸை உருவாக்குறதுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா? அதே மாதிரி ஆர்ட் வராதவங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வந்து சாஃப்ட்வேர் வந்து கோடிங் பண்ண முடியாதவங்களுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா? பல கேள்விகள் இப்போ தான் மக்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்குது. திறமை சார்ந்த விஷயம் வேறு, சமூகம் சார்ந்த திறன் வேறு. அதே மாதிரி உடல் சார்ந்த வைரஸ்னால் வரக்கூடிய நோய் சார்ந்த குறியீடு, மூளை பாதிப்பு, மூளை இயக்க குறைபாடு பிறவியிலிருந்து ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய பாதிப்பு என்பது வேறு என்பதை பற்றி விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்துட்டுருக்குது. பொதுவாக வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாழ்க்கை சார்ந்த பிரச்சனையினால் வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள், கெட்ட சிந்தனைகள் அல்லது அவர்களுடைய நடத்தை மாறுபாடை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ, உதாரணத்துக்கு பெண்களை எடுத்துட்டோம்னா திருமணத்துக்கு பின் வீட்டில் வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. வேலை செய்ய பிடிக்க மாட்டேங்குது. அதை குழந்தை பிறப்புக்கு பின் அந்த பெண்ணினால் வேலை செய்ய முடியல. அந்த பெண் எப்போவுமே சோர்ந்தே படுத்துட்ருக்குது. வேலை சொன்னால் கோபம் வருது. அதே மாதிரி குடும்பத்தில் நபர்களோடு சரியாக ஒட்டி பழகலை, அவங்க தனிமையில் தான் இருக்க விரும்புகிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோன் சொல்லக்கூடிய அம்மா வீட்டில் மட்டும்தான் இருக்க விரும்புகிறாங்க. இது ஒரு டைப். இன்னும் ஒரு சில டைப் வந்து அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டாங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறது தான் கேட்கணும். ஹஸ்பண்டை தவிர வேறு யாருக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. குழந்தையும் கூட சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. அதை ஹஸ்பண்டை வச்சு பார்க்க சொல்லுவாங்க. தனக்கு தேவைன்னா குடும்ப உறவுகள்கிட்ட போய் உடனே தேவையை நிவர்த்தி செஞ்சுக்குவாங்க. ஆனால் அவங்க வரையில் அந்த தேவையை வந்து இவங்க அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இது ஒரு டைப். இன்னும் ஒரு சிலர் வந்து தன்னைத்தானே எந்த விதமான வேலைக்கும் உட்படுத்த மாட்டாங்க. எப்போவுமே கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதிகமாக வந்து அவங்க என்டர்டெயின்மெண்ட்டு தான் விரும்புவாங்க. டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. ஆனால் சாப்பாடு செய்ய விரும்ப மாட்டாங்க. வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் வெளியில் சுற்றணும் அப்படிங்கிறது அவங்ககிட்ட விருப்பமாக இருக்கும். அடிக்கடி தலைவலின்னு சொல்லுவாங்க. வெளியில் போனால் எந்த விதமான நோயுமே இருக்காது. வீட்டில் எனக்கு பிடிக்கவே இல்லை, வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் வெளியில் போனால் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் வந்து வெளியே போகிற சமயத்தில் வந்து கூட்டமாக இருந்தால் பிடிக்காது. அங்கேயும் போய் தனிமையாக தான் இருக்கணும். அவங்க கூட மட்டும்தான் பேசணும், மற்றவங்க கூட பேசினா பிடிக்காது. மற்றவங்க கூட போகிறவங்க ஹஸ்பண்டோ அல்லது இவங்களுக்கு பிடித்தவங்க வேறு யார்ட்டோ பேசிட்டா கூட சண்டை விடுவாங்க. வெளியில் போய் பொருட்களை அதிகமாக வாங்கணும்னு நினைப்பாங்க. அந்த பொருட்களை வாங்கி தான் மட்டுமே பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இது ஒரு வழி. ஆண்களாக இருந்தால் ஸ்கூலில் வந்து படித்ததுலேருந்து அவங்க தனிமையிலேயே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. அவங்க காலேஜில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருக்கலாம், ஆனால் வேலைக்கு போக மாட்டாங்க. வேலைக்கு போனால் ஒரு மாதம் கூட அந்த வேலையில் நீடித்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க எப்போவுமே வந்து பெரிய பணக்காரனா வாழ்வேங்கிற மாதிரி நிறைய அவங்க மற்றவங்க முன்னாடி வாக்குறுதியை கொடுத்துட்டு அடுத்தவங்க முன்னாடி வந்து அதெல்லாம் எனக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஊற்றுற வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் செயல்பட மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்க்கு வேண்டிய பணத்தை வாங்கி பிஸ்னஸை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. அதற்கு ஒரு காரணங்களே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடத்தை சார்ந்த, திறன் சார்ந்த பிரச்சனைகள் உளவியல் ரீதியில் அவங்கள வந்து ஒரு இயல்பு நிலையிலிருந்து மாறி தன்னை ஒன்றும் நோயாளியாக காமிச்சிக்கிறது அல்லது அடுத்தவங்க மேலே வந்து கோவப்படக்கூடிய தன்மையை உருவாக்குறதா காமிச்சிக்கிறது. அப்போ இவர்களுக்கு வந்து ஒரே நாளில் உளவியல் பகுப்பாய்வு மூலம் கண்டுபிடிக்க முடியாது. அவர்களோடு நாங்கள் 3 மாதங்கள் பயணித்து தான் அவங்களுடைய பிரச்சனைக்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். இன்னும் ஒரு சிலர் வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் வரவே மாட்டாங்க. அவங்க வந்து ஆனால் எனக்கு உடல் சரியில்லைங்கிறத பிறர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறது விரும்புவாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்தவரை என்னன்னு சொன்னால் அவங்கள அமைதியாக இருக்க விட்டணும், எந்த வேலையும் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு பிடித்த மாதிரி மற்றவர்கள் நடந்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்காத வார்த்தையோ பிடிக்காத எந்த ஒரு செயலையும் செஞ்சாலும் அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் உளவியல் பிரச்சனைகள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சுட சுட சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க, ஆனால் அதை சாப்பிட செய்ய முடியலன்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன்.
ஒரு பையனை வந்து எங்ககிட்ட அனுப்புகிறாங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திலிருந்து. அந்த பையன் வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் வந்து என்னால் முடியலன்னு சொல்லலாம். 20 வயசு இருக்கும். அப்போ வந்து நாங்கள் அவங்க நோய் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். 3 மாதம் அவங்களோடு பயணித்து ஒவ்வொரு வாரம் வர சொல்லி அவங்களோட பிரச்சனை என்னென்னு பார்த்து அவர்களுடைய பிரச்சனையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பிரச்சனை என்னென்னா, கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், வேறு எந்த விதமான செயலும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து அவங்க முன்னாடி வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் பிரச்சனை வந்து இந்த பையனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா உடனே அந்த பையன் எல்லாத்தையும் வெளியே வர சொல்லிவிட்டு, சார் நீங்கள் வந்து எனக்கு நோய் இருக்குன்னு நீ சொல்லியே தீரணும், அப்போ தான் எனக்கு செல்ஃபோன் வாங்கி தருவாங்க, என்னை டிவி பார்க்க விடுவாங்க, வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி, சார் நீங்கள் சொல்லியே வேணும்னு கம்பல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனை வந்து காப்பாற்ற வேணுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் காலத்துக்கு அவங்களை ஃப்ரீயாக விட்டுருக்குன்னு சொல்லி பெற்றோர்கிட்ட நாங்கள் சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து எந்த விதமான வேலையும் செய்ய தெரியாது. பெண்களாக இருந்தால் குடும்ப வேலைகள், கிச்சன் வேலைகள், இந்த துவைக்கிறது முதற்கொண்டு எதுவுமே செய்ய பிடிக்காது. ஆண்களாக இருந்தால் எந்த வேலையும் தனக்கு யாரும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படியே வேலை சொன்னாலும் செய்ய தெரியாது. அதற்கு வந்து அடுத்தவங்க மேலே தான் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறக்கோ பேசுகிறக்கோ கூட்டத்தில் போய் நிற்கிறக்கோ தெரியாது. ஆனால் அவங்க வந்து கோல்டு மெடலிஸ்ட்டாக வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான வாழ்வியல் சார்ந்த திறன் சார்ந்த பிரச்சனைகள் தான் அவர்களுக்கு வந்து முடக்கப்பட்டு கெட்ட உணர்வுகளையும் தவறான நடத்தையும் உருவாக்கிட்டு இருக்குது. பல பேர் வந்து ட்ரக் அடிக்ஷன் ஆகிறதுக்கு காரணம் தான். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தால் 2 வீலர் அல்லது காஸ்ட்லியான கார் வேணும்னு சொல்லுவாங்க. பெண்களாக இருந்தால் நிறைய வெளியில் சுற்றணும், என்னை ஜாலியாக விடுங்க, என்னை யாருமே பிடிச்சி வச்சுட்ருக்கீங்க, என்னை வந்து ஃப்ரீயாக விட மாட்டேங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து இன்று அதிகமாகிட்டு இருக்குது. ஒரு சிலர் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து கேள்வி கேட்டாவே பிடிக்காது. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும். அவங்களுக்கு மாற்றமாக பேசினா எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நோய் குறியீடுகளை உருவாக்கிடுவாங்க. அப்போ அந்த நோய்ங்கிறது வந்து உடல் சார்ந்த நோய் என்பது வேறு, திறன் சார்ந்த நோய் என்பது வேறு, சமூக பழக்க வழக்கத்தில் குறைபாடு உள்ளவர்களால் தன்னை முடக்கிக் கொள்வதற்காக தான் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் என்பது வேறு. அப்படி பல கோணங்களில் நாங்கள் வந்து ஒரு தனி மனிதனை 360 டிகிரி ஆய்வு செய்து தான் அவர்களை மாற்றுறோம். சரி, இப்படி மாற்றாமல் விட்டுட்டால் என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பின்னாடி இவர்களுடைய அந்த டிஎன்ஏவிலையும் இந்த மாற்றம் ஏற்பட்டுரும். அதாவது ஒரு 30 வயசில் வந்து இந்த பழக்கம் அவங்ககிட்ட இருக்குன்னா இதை பார்த்து இந்த குழந்தைகளுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, தனக்கு வந்து பெருமை, அங்கீகாரம், கௌரவம் எல்லாமே வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதற்கு எந்த விதமான முயற்சியும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இளம் வயதில் ஏற்பட்ட தவறான கசப்பான அனுபவங்கள் வந்து மனசில் வந்து தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கும். அதனால அவங்க திட்டுறது, கோபப்படுறது, வேதனைப்படுறது இருப்பாங்க. நாங்கள் ஒரு பார்த்த கேஸ் என்னென்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு வந்து அவங்க பாத்ரூம் போனால் கெட்ட வார்த்தையை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது என்னென்னா, குளிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் அந்த கெட்ட வார்த்தைகள் வந்து காது கொடுத்து கேட்க முடியாது, அவ்வளோ வல்காரிட்டியான வார்த்தையாக இருக்குது. அப்போ இதை நாங்கள் வந்து பல ஆண்டுகள் வந்து அவங்க கஷ்டப்படுறத வந்து எங்ககிட்ட லேட்டாக தான் கூப்பிட்டு வந்தாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கூப்பிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்ததாக சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அவங்களுடைய 1 by 1 அவர்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் அவங்களுடைய இளமை காலத்தில் அதற்கு முன்னாடி குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட பல்வேறு பாதிப்புகளை நாங்கள் கண்டறிந்தோம். அதனால் வந்து ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள வைரஸ்னால் வரக்கூடிய நோய் என்பது வேறு, வாழ்க்கை பிரச்சனையால் வரக்கூடிய நோய் என்பது வேறு. ஆனால் எல்லாத்துக்கும் தன்னுடைய பிரச்சனையை முழுசாக சொல்ல தெரியாது, சொல்ல மாட்டாங்க, சொல்ல விரும்ப மாட்டாங்க. சொல்வதிலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இது வந்து வெளியே சொன்னால் நம்மளை பற்றி கௌரவ குறைச்சலாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை மறைப்பதற்காகவே தவறான வார்த்தைகளை பேசுறது, வேலை செய்யாமல் இருக்கிறது, கோவப்படுறது, அடிக்கடி வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்கிறது, அதுக்கடுத்து வந்து திடீர்னு கதவு தாள் போட்டுக்கிறது, அதுக்கடுத்து திடீர்னு ஓடி போயிடுறது, ரன்னவே சொல்கிறதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு இந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள் இருக்கும். அப்போ இதை மாற்றுறதுக்கு அவங்களோட பயணித்து தான் உருவாக்க முடியுமே தவிர, பயணித்து தான் அவங்களுடைய பிரச்சனையை வந்து கண்டறிந்து அவங்களுடைய இயல்பு நிலையை உருவாக்க முடியுமே தவிர, வார்த்தைகளை வைத்து ஒற்றை சொல்ல ஒரு கேள்விக்கு பதில் மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஒரு சிலருக்கு வந்து 3 மாதங்கள், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கள், ஒரு சிலருக்கு 1 வருஷங்கள், அதிகபட்சம் ஒரு மனிதனுக்கு வந்து இது மாதிரி நடத்தையினுடைய கோளாறு அவங்களுடைய கோஆப்ரேஷன் பொறுத்தளவு 3 ஆண்டுகள் தேவைப்படும் அப்படிங்கிறதான் நாங்கள் கண்டறிந்த உண்மை. எல்லா உணர்ச்சிகளும் ஒரே டயத்தில் வருது, அது கோபமாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோப உணர்ச்சி, அழுகை உணர்ச்சி இது வந்து வரையில் வந்து என்னென்ன சூழ்நிலை ஏற்படணும், கண் வந்து ஒரு மாதிரியாக மாறி நெஞ்சு அடைச்ச மாதிரி ஆகிடும். சில சமயங்கள் வந்து புப்புன்னு வைக்கும், ஒரு சிலருக்கு வந்து உடனே வலி ஏற்படும்.
அந்த வலியினுடைய வீரியத்தன்மை தான் ஒருத்தர் கை எங்கேயாவது அடிக்கணும், ஏதாவது ஒரு பண்ணணும்னு தோணும். சில சமயங்களில் வந்து அந்த கோபம் வந்து அடுத்தவங்க இதனுடைய ரீசனை புரிஞ்சிக்காமல் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த கோபம் வந்து தூண்டப்படும். ஏன்னா யாருமே புரிஞ்சுக்கலிங்கிறது தோணும். அந்த புரிஞ்சுக்கலின்னு தோணுறப்ப தான் நம்ம ஏன் உலகத்தில் வாழணும், இந்த மாதிரி மனிதர்கள் முன்னாடி ஏன் வாழணும், நமக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கலையேங்கிற உணர்வு மேலோடும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து ஒன்று சேர்ந்து அது ஒரு பெரிய நிகழ்வாக வரையில் அது வந்து ஆக்ஷனும் ரியாக்ஷனாக தான் மாறுமே தவிர ரீசனாக மாறாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, என்னோடய எம்எஸ்கே தெரப்பியில் ஆக்ஷன், ரியாக்ஷன், அக்ரஷன், டிப்ரெஷன், அதே மாதிரி வந்து ரெப்ரெஷன், இது எதில் வந்து வருதுங்கிறத உள்ளே போய் கண்டுபிடிச்சி அதை மாற்றினா தான் இது மாறும். இப்போ ஒரு ட்ரைனேஜ் போயிட்டே இருக்குது, அதை க்ளீன் பண்ண முடியாது. ட்ரைனேஜ் எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுதோ, எந்த இடத்துக்கும் ட்ரைனேஜ் உருவாகுதோ அதை சரி பண்ணால் தான் கிளியர் ஆகும் இல்லையா? அதுதான் எங்களுடைய எம்எஸ்கே தெரப்பியூட்டிக் அப்ரோச்சஸ். அப்போ என்ன செய்யணும்னா, உங்களுடைய உணர்ச்சி சார்ந்த பிரச்சனை, திறன் சார்ந்த பிரச்சனை, மதிப்பீடு சார்ந்த பிரச்சனை, அன்பு சார்ந்த பிரச்சனை, இது ஒன்று. அன்பு சார்ந்த தேவை, அதே மாதிரி வளர்ச்சி சார்ந்த ஆறுதல் அல்லது அறிவுறுத்தல், இது இல்லைனாலும் நமக்கு யாருமே இல்லை, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படிங்கிற அச்சமும் பயமும் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தும். இதுதான் உங்கள் ரீசன். உடம்பு பிரச்சனை உங்கள் அம்மாட்ட சொன்னால் தெரியுமா? டாக்டர் தான் தெரியும். அதே மாதிரி உன்னுடைய இந்த வாழ்க்கை பிரச்சனை வந்து எங்களுக்கு தான் தெரியும். வாழ்க்கை ஏற்படுடைய சிக்கல் தான் அது கோபமாகவோ அல்லது பாவமாகவோ எரிச்சலாகவோ அல்லது வந்து விரக்தியாகவோ ஏற்படுது. வாழ்க்கை சிக்கல் தான். வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதருக்கும் வந்து அன்பு தேவை, ஆறுதல் தேவை. அதுக்கடுத்து வந்து என்ன தெரியுமா, தான் இருப்பிடத்துக்கு இருக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் தேவை. அதுக்கப்புறம் வந்து அந்த மனிதருக்கு வந்து பண தேவை. இதில் வந்து குறைபாடு ஏற்பட்டது தான் கோபமாக வரும், சிலருக்கு வந்து பாவமாக வரும், சிலர் வந்து டிப்ரெஷன் ஆயிடுவாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கோபத்தை வந்து வேறு வகையில் அக்ரெசிவாக வெளிப்படுத்தும். வெடிக்கிறப்ப ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க, பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டால் வீடே ரெண்டாயிடும், வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது, அவ்வளோ டிஸ்டர்பன்ஸு. அப்போ அந்த பொண்ணு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். இப்போ எங்கே விட்டாலும் அந்த பொண்ணு போயிட்டு வரும். எவ்வளோ பெரிய சத்தம் கேட்டாலும் அது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அந்த எங்கே பிரச்சனைன்னு ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுறோம். தாட்டை தான் க்யூர் பண்ணணும். உன்னுடைய மூளையை வந்து ஆஃப் பண்ணுற பெரிய விஷயம் இல்லை. மூளையை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒவ்வொன்று மூளை வந்து ஆஃப் ஆகிடும், ஆனால் தாட் வந்து ஆல்வேஸ் ஓடிட்டு தான் இருக்கும். இந்த வேரியேஷன் எதாவது தெரியாது. அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த தாட் டயாலிசிஸ்ன்னு சொல்லணும். திங்கிங் டயாலிசிஸ், தாட் டயாலிசிஸ். அப்போ அந்த தாட்டும் திங்கிங்கும் வந்து உங்கள்கிட்ட வரையில தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும். இப்போ நாங்கள் அந்த டிஸ்டர்பனுடைய தாட்டை வந்து ரெமெடி பண்ணாமல், அதை க்யூர் பண்ணாமல், அதை டைலூட் பண்ணாமல் நீ எது பண்ணினாலும் உனக்குள்ள தாட்டை விழுத்துருக்கு. தாட்டை வந்து மாற்றுறதுக்கு, ஒழிக்கிறதுக்கு அல்லது மறக்கிறதுக்கு உலகத்தில் மெடிசனே கிடையாது. மூளையை வந்து ஆஃப் பண்ணலாம் இல்லையா? மூளையை ஆஃப் பண்ணி வர்றது தூக்கம் இல்லை, அது ஒரு மயக்கம். அப்போ நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து தான் வரணும். எலேஷன் சொல்லுவோம். எலேஷன் அப்படின்னா அதிகமாக வந்து சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு ஹேபிட் என்னென்னா அது நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது துக்கம், அதுக்கடுத்து கவலை, அதுக்கடுத்து பயம், இது ஒன்று சேர்ந்து. இப்போ வந்து இந்த துக்கமும் கவலையும் பயமும் இருக்கிறது தான் தொண்டை பிடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமான அந்த முரண்பாடு ஆப்போசிட் நடக்கையில் வந்து தலைவலி. இன்னும் ஒரு சிலருக்கு அதிகமான முரண்பாடு வழியில் தான் அவங்க உடம்பு எதையாவது ஒரு பண்ணு போட்டு அடிப்பாங்க. விபத்துக்கள் வர்றதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெரிய விஐபி ஃபோன் பண்ணுறாரு. என்னென்னா திடீர்னு பைக்கில் போயிட்டு இருக்கிறப்ப சரிக்கு விழுந்து விபத்து. என்ன காரணம்னா ஃபோன் பண்ணி ஒரு சில பேர் வந்து அதில் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதை அவனால் பேக் பண்ண முடியல. அப்போ விபத்து எங்கே நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ். இது எப்போ நடந்துட்டு இருக்குதுன்னு இந்த டார்ச்சர் 20 வருஷமாக நடக்குதுங்கிறாங்க, தெரியல. அதனால் இதை நம்ம மாற்றிக்கணும். இந்த ட்ரக் அடிக்ட் ஆகுது, ஆல்கஹால் அடிக்ட் ஆகுது காரணம்னா தன்னுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு பதிலாக ஹாப்பினஸ் வேணும்னு போகிறோம். ஹாப்பினஸ் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா வரக்கூடியது, அல்லது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் வரக்கூடியது, அல்லது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக வந்து மென்டார்ஷிப் இருக்குதுன்னு சொன்னால் வரக்கூடியதான். பட் எதுவுமே பண்ண மாட்டேன்னா நிறைய பேர் ட்ரக் அடிக்ட் ஆகிறது காரணம் தான். உண்மைதான், சாப்பிட பிடிக்காது, தூக்கம் வராது, அதுக்கடுத்து எதுலேயுமே ஈடுபாடு வராது, ஏதாவது சொன்னால் கடுக்கோமாக வரும், அதே சமயத்தில் வந்து யாராவது அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது, இதெல்லாம் வரும். இதெல்லாம் தாங்கிக்குன்னு நம்ம சொன்னோம்னா அது அவங்களால தாங்க முடியலைங்கிறது தான் அவங்களுடைய உண்மையான நிலை. பாதிக்கிறதில்ல முக்கால்வாசி பேருக்கு. ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேயே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம். ஏன்னா ஒரு சில ஸ்கூலெல்லாம் எங்களுக்கு அவங்க கன்சல்டிங் கொடுக்குறாங்க இண்டிவிஜுவலாக. 6th ஸ்டாண்டர்ட் நீ சொன்ன பிரச்சனை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சொல்கிறான் என்கிட்ட.
மேடம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் இது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருந்தேன் மேடம். உங்ககிட்ட பேசணுன்னு எனக்கு கிளியர் ஆகுது மேடம். நீங்கள் அடுத்த தடவை எப்போ வருவீங்க மேடம்? இது போன்ற பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு தனி மனிதனையும்